வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 8வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2024வது வருடம். இன்று புதன்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய கிழமையை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் புதன் கிரகம். மெர்க்குரி என சொல்லக்கூடிய புதன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேலே வீற்றிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் பெருமாள் தெய்வத்திடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதனால் இன்றைய தினம் நாம் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வோம். குறிப்பாக திருவல்லிக்கேணியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் பார்த்த சாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி. சனியின் வீடான இந்த காற்று ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்று இரவு 6:14 வரை செவ்வாயுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் அதற்கு அடுத்து ராகுவுடைய சதயம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 3வது திதியாக இருக்கக்கூடிய திருதியை திதி. இன்று காலை 11 மணி வரை திருதியை திதியும் அதற்கடுத்து 4வது திதியான சதுர்த்தி திதியும் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யணும், எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த நேரங்களில் அந்த காரியங்களை செய்து இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி கடக ராசி. காலச்சக்கரத்திற்கு 4ஆம் வீடான நீர் ராசியான சந்திரனின் வீடான கடக ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கும்ப ராசியில் மாலை 6:14 வரை செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து சதய நட்சத்திரத்திலும் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குகிறார். அவர் இயக்கக்கூடிய இயக்கத்தின் தன்மை எத்தகையாக இருக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பகுத்து கொடுக்கப்படுகிறது. இந்த ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன் என எண்ணிக்கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேசம் ராசி. மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது தைரியமாக செயல்படக்கூடிய தன்மையை இன்றைய தினம் கொடுக்கிறது. சுய சிந்தனையோடு தெளிவான செயல்பாட்டையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, உங்கள் மனதில் தெளிவான சார்பான எண்ணங்கள் உருவாகி அந்த சார்பான நல்ல எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பான செயலாகி லாபங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீடு என்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 11வது வீடு உங்களது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதியான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய வருமானத்தையும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் அனைத்தையுமே மொத்தமாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தருகிறார் செவ்வாய் கிரகம். ரிஷபம் ராசி. ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசி. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் கிடைக்க வேண்டும். அந்த அமைப்பை கொண்டுள்ள வீடு கும்பம் ராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியிலிருந்து அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகிறது. எந்த வகையில் பூர்த்தி செய்யப்படுகிறது? ஒரு வேலை ரீதியாக அல்லது ஒரு தொழில் ரீதியாக. தொழிலை கொடுக்கக்கூடிய, வேலையை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து. ஆமாம் அன்பர்களே, கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரனால் இந்த நாள் வேலை மற்றும் தொழில்துறையில் மேன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற நல்ல செயல்களால் பணவரவும் அந்தஸ்தும் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லலாம். கும்ப ராசி என்பது அன்பர்களே, கும்ப ராசி என்பது பிரபுத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிற காரியங்களில் அனுகூலங்களையும் இஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கப் போகிறது. மிதுனம் ராசி. மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசி. இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறார். நிறைவான ஆற்றலையும் சேர்த்து தர இருக்கிறார். பொதுவாக தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு தான் கும்பராசி. அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக உங்களது தந்தை செய்த புண்ணியத்தின் பாக்கியங்கள் அனைத்தும் இன்றைய தினம் உங்களை நோக்கி வர இருக்கிறது. உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகமாக இன்றைய தினம் உங்களை நோக்கி வர இருக்கிறது. கடகம் ராசி. கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கும்பம் ராசி என்பது ஆயுள் ஸ்தானம், அஷ்டம ராசி, 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு. இன்றைய தினம் சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறது. நேர்மையாக செயல்படக்கூடிய நல்ல எண்ணத்தையும் கொடுக்க இருக்கிறது. பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில், எதிர்பாராத ஒரு வகையில் நன்மை அல்லது தீமை கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அல்லது தீமை தர இருக்கிறார். இவ்வாறான காலகட்டங்களில், இது போன்ற சூழ்நிலைகளில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனது தொடர்பான விவகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து வீட்டிலுமே பிரச்சனை இருக்கிறது. அதாவது வீட்டிற்கு வீடு வாசப்படி உண்டு என்றும் சொல்லலாம். இன்றைய தினத்தின் எதிர்பாராத வகையில் நன்மை என்ற ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களது குடும்ப உறுப்பினர் மூலமாகவோ அல்லது உறவினர்கள், நண்பர்கள் வழியிலோ நீங்கள் எதிர்பாராத வகையில் அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும், அதே போல நீங்கள் எதிர்பாராத வகையில் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. சிம்மம் ராசி. சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திர ஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பையும் சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய அமைப்பையும் தன்னுள் வைத்திருந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறது. பொதுவாக சப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சிகள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நல்ல எண்ணங்களை மனதில் உருவாக்கி அதன் வழியில் சிறந்த செயல்பாட்டை தரக்கூடிய பொன்னான நாளாக அமைய இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் சிறப்பாக வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி நீர் ராசியான கடக ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களின் பொருளாதார நிலையை சிறப்படைய செய்து சகல விதத்திலும் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக, இனிமையான நாளாக அமைத்து தந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் உங்களை. கன்னி ராசி. கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, வேலை, கடன், வழக்கு தொடர்பான செயல்பாடுகளுக்கு வெற்றியுடன் கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு கும்பராசி. பொதுவாக 6வது வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது உங்கள் செயலுக்கு நற்பலன்களையும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய நல்ல குணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அன்றைய தினம் அமையும். ஆமாம் அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தோடு செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை
சுலபமாக அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்கள் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் கும்ப ராசியின் வழியாக உங்களுக்கு வந்தடையும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயணம் என்பது தன்னம்பிக்கையை கொடுக்க இருக்கிறது. நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை மேம்படுத்தி தர இருக்கிறது. பொதுவாக 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அமைத்து தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் என்பது உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாள், சூப்பரான நாள். தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம் வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமைகளை குறைத்து மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பை சிறப்பாக தர இருக்கிறார். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கத்தையும் கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மன யோகம் அமையப்பெற்று மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அமைப்பை பெற இருக்கிறீர்கள். உறவு நட்பு என்ற வகையில் இன்றைய தினத்தை எதிர்பார்க்கும் பொழுது தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பம் ராசி, ஒரு மனிதன் தைரியமாக செயல்பட வேண்டுமென்றால் அவனுக்கு 3வது வீடு என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கும்ப ராசியை இன்றைய தினம் சிறப்பாக அமைத்து தருகிறார் சந்திரன். ஆமாம் அன்பர்களே, புத்தி கூர்மையை சிறப்பாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்பாகவும் இயங்க வைக்க இருக்கிறார். இன்றைய தினம் இளைய சகோதர ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது இளைய சகோதரர் இளைய சகோதரிகள், அதாவது உங்களது தம்பி தங்கைகள் வழியில் அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் எதிர்பார்க்கலாம். பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷபராசி, உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் சிறந்த நினைவாற்றலோடு கூடிய திறமையான செயல்பாட்டை கொடுக்க இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களையும் சேர்த்து தர இருக்கிறது. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பம் ராசி. ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் காற்று ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தின் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது, ஆயுளுக்கும் நன்மை தர இருக்கிறது. இன்றைய தினம் எந்த வகையான தொழிலுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஆய்வு செய்யும் பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களும் வீடு கட்டி விற்பனை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் தொழில் என்பது சிறப்பாக இருந்து பணவரவு நிறைவாக வர இருக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டில் ஜென்மஸ்தானத்தில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதயன் நட்சத்திரம் 2 நட்சத்திரங்களிலும் பயணம் செய்து உங்களை மட்டுமல்லாமல் 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்க இருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டில் பயணம் செய்து உங்களுக்கு நிறைவாக கொடுக்க இருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக அமையப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற அனைத்து வகையான செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய இரகசியமான செயல்களில் ஈடுபாட்டை தரக்கூடிய அந்த வீடு காற்று ராசியான சனியின் வீடான கும்பம் ராசி.
இன்றைய தினம் தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையை கொடுக்க இருக்கிற நல்ல நாள். ஆரோக்கியம் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் நிலை மாற இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய வைத்திய செலவுகளும் விரய செலவுகளும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பூமி ராசியான ரிஷபத்தில். இன்றைய தினத்தின் பண வரவுகளை சிறப்பாக கொடுக்க இருக்கிறார். உங்கள் குடும்பத் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக அவர் செயல்பட இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை கொடுக்கக்கூடிய வீடுங்க. அந்த வகையில் அசையா சொத்துக்களான வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை, அதில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.